அவர் தான் அவர்கிட்ட சொன்னும்போது என் தம்பி மாதிரி இவனுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானே டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன், ஒரு வாய்ப்பு தான், ஓகே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு தம்பி கேரக்டர் ஒன்று இருக்கு, அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு 101 ரூபா அட்வான்ஸ் தர்றாங்க. இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அப்புறம் வந்து சாலி கிராமத்தில் அவருக்கு அபுசாலி கிராமம், அப்போ அதுக்கு பேர் அபுசாலி கிராமம் தான் அது. அதுக்கு பேர் அபுசாலின்னு ஒருத்தருடைய தோட்டம் அது. சரி, அதுதான் அபுசாலி கிராமத்தில் இவருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, இந்த முகமது மசூக்கு ஒரு பில்டிங். நீங்கள் வந்து அங்கே தங்கிட்டு நடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறார். அவருடைய பங்களா போய் தங்கிட்டு இவங்க போகிறாங்க. ஒரு நாள் நடிக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்ரீவித்யாவை கட்டி போடுற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. அதை நடிச்சுட்டு அவர் வந்த 101 ரூபா வந்தால் பயங்கர சந்தோஷம். 101 ரூபாங்கிறது அன்றைக்கி வந்து பெரிய போய் பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிட்டு 2 பேரும் ஜாலியாக மதுரை கிளம்புறாங்க. ஒரு நாள் நடித்து முடிச்சாச்சு. அடுத்து ஷூட்டிங் இருக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்துட்டு மதுரையில் நடித்தது அந்த இதிலே இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு 6 மாதம் போது 3 மாதம் போது கூப்பிடவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா என் கேள்விக்கு என்ன பதில் வளர்ந்து விட்டது. இது வந்து அந்த ரெடி ஆகிடுச்சு, படம் 75% ரெடி ஆகிடுச்சு அப்படி இப்படின்றாங்க. என்னையா உன்னை கூப்பிடாமலே எப்படியா எடுத்தாங்க அப்படின்னா, போய் பாருங்கள் அப்படின்னு போய் பார்க்க இங்கே வந்து கேட்குறாரு. இல்லைப்பா உனக்கு தமிழே சரியாக உச்சரிக்க வரல, அதனால் நாங்கள் ஆளை மாற்றிட்டோம் அப்படின்னாங்க. தமிழ் மதுரைக்காரனுக்கு தமிழ் வந்து ழானா வராது, லானா ழானா கொஞ்சம் தகராறு தான். அதுக்காக நீ எப்படி ஆளை மாற்றினா எப்படி சொல்லு எப்படின்னு தகராறு பண்ணியிருக்காரு. இல்லை உன்னை தூக்கிட்டாங்கப்பா, எனக்கு தெரிலப்பா அப்படின்னு கம்பெனியை சொல்லிட்டு நான் வந்துட்டாங்க. இப்படி விட்ட சொல்லும்போது இவர் கேட்டிருக்காரு முகமது மசூக் டிஸ்ட்ரிபியூட்டர், என்னப்பாச்சு ஏதாச்சு? இல்லை சார், அவர் வந்து வேண்டான்னு மாற்றிட்டாங்க, மேலே எடுத்து ப்ரெஷர் அப்படின்னு. இவங்க என்ன நினச்சாங்க, ரஜினி சார் சொல்லி மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு வெளியே வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் ரஜினி சாருக்கு தம்பியாக இவர் நடிக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு இவருக்கு பதிலாக வேறு சிலோன் மனோகரை நடிக்க வச்சாங்க. சிலோன் மனோகர்லாம் அந்த பாடகர். ஆமாம், பாடகர் மாதிரி ஒருத்தர். அதுவும் சொல்லியிருப்பார். நானாவது கொஞ்சம் அவருக்கு பொருத்தமாக இருந்திருப்பேன், இதை ரொம்ப இதாக இருக்கு ஐயா, அவர் தமிழ் வேறு மாதிரி இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி ஓகே நடித்தா சரி அப்படின்னு. ஆனால் வந்து இவர் போயிட்டு அங்கே வந்து இந்த இதில் சொல்லிட்டு வந்தார், ஒரு பெரிய கோபம் வந்துடுது. என்னை வந்து நீங்கள் இந்த படத்தில் தூக்கி நீக்கிட்டீங்க, நான் இந்த சினிமா உலகத்தை விட்டு போக மாட்டேன், உங்கள் முன்னாடியே நான் நின்று காட்டல, என் பேர் இதே இல்லை அப்படின்றாரு. சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணுங்கன்றார் இவர் டிஸ்ட்ரிபியூட்டர். கூப்பிட்டு ரஜினி ஸ்டைலில் ஒரு ஃபோட்டோ செஷன், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும், நான் தரேன் இருக்கும், சிலது ரஜினி பாணியிலே இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து இங்கே லிபர்ட்டியில் வந்து வண்டி போட்டுட்டு லிபர்ட்டிலேருந்து அப்படியே இங்கே நடந்து வருவாங்க. இங்கே வரைக்கும் வடபழனி. அப்போ ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா வடபழனிலேருந்து ஒரு 20 ஸ்டூடியோ இருக்கும். அதை தாண்டி அப்படியே சினிமா கம்பெனிகள் அங்கே தான், இந்த சைடில் தான், அப்படியே சாலி கிராமம் தாண்டி அந்த பக்கம் போகும். அது வரைக்கும் சினிமா கம்பெனிகள் நடந்து போகிறது. அது வரைக்கும் வண்டியோடு போகிறதில்ல. வண்டியோடு போனால் வண்டி தான் வசதியாக இருக்க, பணம் எடுத்துகிட்டு வான்னு போவாங்கள்ல, அதனால் இவங்க நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து காட்டுவார். சரி உனக்கு நாடகத்தில் ஆர்வம் இருக்கா, நாடகத்தில் நடிச்சிருக்கேன், ஏதாச்சும் வசனம் சொல்லு. சார் நான் நல்லா நடிப்பேன் சார், வசனம் சொல்லியா, வீரபாண்டி கிட்டவங்களாம் எனக்கு நான் சொல்லுவார், என்கிட்ட சொன்னார். சவிதான் எனக்கு ஒரு வருத்தம், வீரபாண்டிய கிட்டவங்களாம் நான் என்னத்துக்கு சொல்லுவேன், எனக்கு மனோகர வசனம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்னடா இது பொம்பா போச்சுன்னா அதுக்கு பிறகு அது புக்கெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுவும் முடியலை. அப்புறம் வந்து ஒரு நாடகம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டாங்க. நாடகத்தில் நான் நடித்தேன்னா அது ஒரு இது தெரிஞ்சிடும் அப்படி. சரி ஓகேன்னா நாடகத்துக்கு ஒரு கோட் ஒன்று வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. நீ கோட் போட்டு ஜமீன்தார் மாதிரி இவரும் என்னமோ நினச்சிட்டு கோட்டெலாம் அவங்க அக்காக்கிட்ட கேட்டிருக்க, அக்கா கல்யாணம் ஆச்சுல்ல, மாமாவுடைய கோட்டு கொடுத்தாங்க. கோட்டெலாம் வாங்கிட்டு வந்துட்டார். வத்தலகுண்டில் நாடகம் போயிட்டே இருக்கு. என்னடா எனக்கு சீன் வரும் சரி இரு அப்படின்னு. கடைசியில் ஒரு சீன் யாருன்னா ஒரு கிழமை மாதிரி இவருக்கு ஒரு கெட்டப். ஏடா ஒரு கோட்டில் வாங்கிட்டு வந்தால் என்ன ஒரு கிழமை மாதிரி நடிக்க வைக்கிறீங்களாடா அப்படி டென்ஷன் ஆகிட்டு அதுக்கு பிறகு வருது. மறுபடியும் வந்து அதுக்கு பிறகு வந்துட்டு சரி என்னென்னா அவர்கிட்ட முகமது மசூக்கிட்ட சொல்கிறாரு, சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நானும் யாராவது இருந்தால் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து சென்னையில் முயற்சி பண்ணுறார். ஒவ்வொரு ஏரியா போகிறாரு. அப்புறம் வந்து அம்மன் கோயில் கிழக்காடை படமெல்லாம் எடுத்தார் பாருங்க, அவர் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறார். அவர் ஃபோட்டோ பார்க்குறாரு. கருப்பாக இருந்தால் ரஜினி நினைப்பா, ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணால் ரஜினியா ஒரு ரஜினி தான் இருக்கும், போடணும் போயா
மூஞ்சில் தூக்கி வீசுறாரு இந்த ஃபோட்டோ. ஓ ஓ அப்படியே ஃபோட்டோ பொறுக்கிட்டு நன்றி சார் அப்படின்னு வந்துடுறாரு. அப்போது இன்னொன்று வந்து இவர் ஒரு கம்பெனியில் ஏறும்போது இன்னொருத்தர் அந்த கம்பெனிலேருந்து இறங்கி போவார். என்னடா இவன் நம்மளை விட சிவப்பாக இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் போல் இருக்கு அப்படி. அவர் யாருன்னா சத்யராஜ். ஓ இவர் ஒரு கம்பெனியில் ஏறி வாய்ப்பு கேட்க போகும்போது அவர் அந்த கம்பெனியில் இறங்கி வந்துருப்பார். அப்புறம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பைக்கை வந்து இந்த இதில் லிபர்ட்டி சைடில் நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருப்பார். நடந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாதம்பட்டி சிவகுமார் இது பண்ணியிருப்பார், பைக் அனுப்பிட்டாரு. மாதம் 5000 ரூபாய் என்னமோ அவர் அனுப்பிட்டு இருந்தார் காசு. அவருக்கு குறையில்லை. ஆனா அதை காட்டினா உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்களே. பொருளாதார ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை இவங்க வந்து இவருக்கு அதே மாதிரி என்னன்னா இவங்க அப்பா ஏத்துக்கல. இவருக்கு இவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுடா, பேசாம ரைஸ் மில் பாருன்னா எதுக்கு நடிக்க போற நீ? 4-5 ரைஸ் மில் இருக்கு, யார் பார்ப்பாங்க உனக்கு? நீ தான் பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது. இல்லப்பா நான் போயிட்டேன், ஒரு படத்தில் நடிச்சிட்டேன், நான் எப்படியாவது நடிச்சு வந்தாகணும். நீங்க உங்களுக்கு தான் திமுகவில் உங்களுக்கு தெரியுமா, பூம்புகார் ப்ரொடக்ஷனில் ஒரு லெட்டர், சரி அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்குறாங்க. அது கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த லெட்டர் வாங்கி எங்கேயோ கீழே போட்டுறாங்க வைங்க. அது அடுத்தது வந்து காங்கிரஸில், நீங்கள் காங்கிரஸில் தெரியுமில்ல அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷன். அப்போது லெட்டர்கள்லாம் சில போகுது, சிபாரிசு கிடையாதுமில்ல, அந்த சிபாரிசு கிடையாதுமில்ல அப்படியே போயிடுது, வெளியே போயிடுது. யாருமே அந்த சிபாரிசுக்கு பார்த்து இவருக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தர இல்லை. அப்புறம் வந்து அதே மாதிரி காரைக்குடி இப்போ நாராயணன் இருக்கால, அவர்கிட்டையும் போகிறாரு. சொல்லும்போது உங்கள் அப்பா தான் வசதியானவர் ஆச்சப்பா, ரைஸ் மில்லாம் வச்சுருக்காரு, நல்ல இது வச்சுருக்காரு, பணம் எடுத்துகிட்டு வேணா நானே உனக்கு ஹீரோவை போட்டு நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு. ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் அப்பா தரமாட்டார். சரி சரி பார்ப்போம், வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. இப்படி தான் சுற்றிட்டுருக்காரு. சென்னையில் வந்து டெய்லி சுற்றுறாங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து கடுமையான கூட வந்து ராவத்தர், இப்ராஹிம் ராவத்தர் கூட வந்துட்டார். மற்ற ஆட்கள் வரல. டேய் நீங்கள்லாம் வர வேண்டாண்டா, நான் போய் அங்கே உருப்படியாக உட்கார்ந்த பிறகு நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. கடிதங்கள் போவோம் அப்பப்போ. ஒரு சில கடிதங்கள் என்கிட்ட இருக்கு. அந்த ஒரு சில கடிதங்கள் என்னடா ஆச்சு இன்னைக்கு விஜய் வர்றான் பார்த்துக்கங்க, இந்த இடத்துக்கு போய் விஜய் வர்றான், இது வந்தெல்லாம் இருப்பான். அதே மாதிரி உங்களுக்கு திருப்பூரில் இருக்கிற நண்பர்கள்னால் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இவங்கெல்லாம் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இங்கே தான் தங்குறாரு. தங்கும்போது எங்கேன்னா உங்களுக்கு ரோகிணி லாட்ஜில் தங்க முடியாது. படிக்கட்டு கீழே ஒரு இடம் இருக்குது சார், அது வேணால் ஒரு 10 ரூபா வாடகை வச்சு நீங்கள் தங்கிருங்க. 10 ரூபாயோ 10 ரூபா வாடகை நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. இங்கே தங்கிருங்கன்னு படிக்கட்டு கீழே இருக்கிற மாதிரி தங்கிட்டு அங்கே தங்கிட்டு அப்படியே டெய்லி ஒரு நாள் வந்து ராவத்தர் என்ன பண்ணுவார், இப்ராஹிம் ராவத்தர் அவங்க அப்பா ஊரில் வந்து அந்த வெத்தலை மண்டி ஏஜென்ட்ஸ் அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இங்கே வந்து வெத்தலை வாங்கி அந்த மண்டி கடைகளை கொடுக்குது. அது அந்த வகையில் போய் சைடில் சைக்கிளில் எடுத்துகிட்டு போவார். இவர் இந்த பக்கம் வாய்ப்பு கேட்டு போவார். 2 பக்கம் போயிட்டு வந்த பிறகு ஒரு சாப்பாடு வாங்கினாங்கன்னா, அன்றைக்கெல்லாம் சாப்பாடுங்கிறது 1 ரூபான்னு நினைக்கிறேன். 1 ரூபா வாங்கினா இவ்வளோ சாப்பாடு கொடுப்பாங்க, சாம்பார் உட்பட. 2 பேரும் சாப்பிட்டு மீதி மிச்சத்தை வச்சு நைட்டு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை நீராகாரமாக குடிச்சிட்டு கிளம்புவாங்க, ஆளு பக்கம் வைங்களேன். இப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது முகமது மசூக் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு? இல்லை இவங்க இல்லை பாஸ், அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். சரி நான் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது வந்து எம்ஏ காஜா வந்து இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் எடுக்கிறேன். அப்போது இவர் வந்து பேசுகிறாரு, பாருப்பா உங்கள் மதுரை ஏரியா நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என் தம்பி விஜயராஜ் இவனுக்கு நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன். ஓ சொல்லுங்க பாஸ், அதுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றேன். வில்லன் கேரக்டர் தர்றேன் அப்படின்ற. ஓகே அப்படின்ட்டு இவருக்கு வில்லன் கேரக்டர் தரேன். அந்த மதுரை ஏரியா அவர் வாங்கிறார். அவர் முகமது மசூக் சொன்னதுனால இவர் ஏற்றுக்கிறார். இவரும் ஓகேன்னு வில்லன் கேரக்டர் தர்றாங்க. அதில் வில்லன் கேரக்டருக்கு ஒரு காஸ்டியூமெல்லாம் நீங்கள் அதாவது நீங்கள் தான் காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், வந்து நடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, அபுசாலி கிராமத்தில் அவருடைய பங்களா இருக்குல்ல, அங்கே தங்கிட்டு நீங்கள் டெய்லி நடிக்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்களாவில் இடம் கொடுத்துட்றாங்க. பங்களாவில் தங்கிட்டு டெய்லி இடங்க போய் நடிக்க போகிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து காஸ்டியூமெல்லாம் இங்கே வந்து அவருடைய திருப்பூரில் இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தர்றாங்க. இந்த டிஷர்ட் எல்லாம் கொடுத்து அதில் அந்த இனிக்கும் இளமையில் அவர் போட்டிருந்த அந்த டிஷர்ட் எல்லாமே, டிஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாமே இந்த திருப்பூர் நண்பர்கள் கொடுத்தது. அவங்க அனுப்பி வச்சது, விதவிதமாக பண்ணிடுற பேர் போட்டு இது போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதை வச்சு தான் அதில் நடித்தார். அதனால் அதில் வந்து என்னென்னா, நடிக்கும்போது இவருக்கு வந்து சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு எம்ஜிஆரும் சரி இவரும் சரி அந்த கவலையே பட மாட்டாங்க. நல்லா வெட்டின்னு வெட்டுவாங்க.
ஊர்னது பறந்தது எல்லாமே இருக்கும் அவங்க இதில் இலையில. அவ்வளோ இப்படி சாப்பிடக்கூடியவங்க. ஆனால் அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஷூட்டிங், 2வது நாள் ஷூட்டிங்கில் இவருக்கு வந்து ஒரு பொட்டலம் கொடுக்குறாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு பொட்டலம். ராவத்தருக்கு ஒரு சாதம். 2 பேருக்கும் அந்த இவங்க வெட்டினவங்களுக்கு இது பத்துமா? டே ராவத்தர், டே இப்ராஹிம், என்னடா இது பொட்டலம்லாம் கொடுத்துருக்காங்கடா, இது பத்துமாடா? சரி சாப்பிட்றா, அப்புறம் பார்க்கலாம் விஜய் அப்படின்றாரு. சாப்பிட்றாங்க. இப்படியே 2-3 நாள் அப்படியே போகுது. ஒரு நாள் சொல்கிறார், டே ராவத்தர், இப்ராஹிம், நாம் சினிமா கம்பெனி ஆரம்பித்தோம்னா எல்லோருக்கும் பொட்டலம் தரக்கூடாதுடா, இலை போட்டு சாப்பாடு தரணும்டா. அப்போவே தொடங்க அப்படி பண்ணதான் அது பிறகு ஒரு கம்பெனி தொடங்கும் போது வருது அந்த மாதிரி சொல்கிறாரு. யாருக்குமே பொட்டலம் தரக்கூடாதுடா, பாதி வயிறு சாப்பிட்டு என்னடா இருக்குது, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டோம், இலை போட்டு தருவோம்டா, பிரியாணியை வைப்போம்டா அப்படின்னு. சரி, முதல் படத்தில் நடிக்கும்போது. அப்புறம் வந்து இவருடைய சீனெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு கராத்து ஃபைட்டெல்லாம் இவர் ஏற்கனவே படங்கள் பார்த்து இவர் ஃபைட் கற்றுக்கிட்டார். சினிமா படங்கள் பார்த்து, எம்ஜிஆர் படங்கள், இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்து இந்த ஃபைட்லாம் இவரே பண்ணுவார், இது பண்ணுவார். ஒரு கராத்தே பெல்ட்டு, ஒரு போஸ்லாம் தர்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட் வைக்கும்போது அவ்வளோ ஒரு கெட்டப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம். அதே சமயத்தில் இவர் இந்த பக்கம் பொட்டலாம் சாப்பிட்றாரு. உள்ள ராதிகா தான் ஹீரோயின். ராதிகா, சுதாகர், மீரா இவருக்கு ஜோடி மீரா. இவங்க 3 பேரும் உள்ளே உட்காந்து பிரியாணியை வெட்டுறாங்க. உட்கார்ந்து இல்லை ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பிரியாணி, ஐஸ்கிரீம்லாம் போகுது. இவர் வந்து இங்கே வெளியே வந்து புதிய நடிகர்கள்ல இவர் வந்து ஒரு பொட்டலம் சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கார். சரி, ஆனாலும் அவங்க யாருமே இவரை வந்து எவ்வளோ மதிச்சதா தெரியல. அப்போ அதிகமாக இல்லை, அந்த அறிமுகம் இருக்காது. அறிமுகம் பிரபலமாகல. இவர் வந்து ஒரு சாதாரண ஆள், கண்ணை கரையல்னு இருக்கார். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும்ல இமேஜை. அவர் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்லாம் அதிகமாக பேச மாட்டார். ஒரு மதுரை ஸ்லாங்கில் தான் பேசுகிறாரு. ஒரு பட்டிக்காட்டான் இருக்கியா, அப்படி பட்டிக்காட்டான்கிற ஒரு ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. அவர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு அதுக்கு பிறகு தான் ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சாருவீங்க. ஆனாலும் கூட அந்த ஃபோட்டோஸ் முதல்ல எடுத்தார்களே, அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபிலிமாலய பத்திரிக்கையில் 3 பக்கத்தில் வந்துடுச்சு. போட்டு அன்றைக்கி பெரிய ஒரு கவரேஜ் கொடுத்தாரு இவர், நம்ம மறைஞ்ச எம்ஜி வல்லவன் பத்திரிக்கையாளர். அதனால சூப்பர், அவர் நல்லா அழகாக எழுதக்கூடியவர். எழுதி அது ஒரு பப்ளிசிட்டி ஆச்சு. ஆனால் முதல் படம் வந்தது. இந்த முதல் படம் வந்தப்போ ஓரளவு இவருக்கு வந்து நல்ல ஓரளவு போச்சு. மதுரையில் வந்து இவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு காப்பி எடுத்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் எல்லாம் போட்டுலாம் பார்த்தாங்க. அவங்க அப்பா வந்து டெய்லி போய் ஓசியில் உட்காந்து பார்த்துட்டு வருவார். என் பையன் நடித்த படம் போய் பார்த்துட்டு வந்து வருவாராம். அது வந்து அவங்க நண்பர்கள் சொன்னது. சரி, பார்த்துட்டு வருவார். அப்புறம் அது பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு படம் நடித்தாச்சு. அது அடுத்ததுன்னு சொல்லும்போது அகல் விளக்குன்னு ஒரு படம். இந்த படங்கள் வந்து ஒரு சைடில் போய் இன்னொரு பக்கம் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காரு. இது ஓரளவு போயிருக்கு, அவ்வளோதான். வில்லனாக பண்ணியிருக்காரு. அடுத்து ஹீரோவாக அகல் விளக்குன்னு படம். ஆர் செல்வராஜ் டைரக்ஷன். அடுத்த படமே கதாநாயகனாக வந்துடுறாரு. ஆமாம், கதாநாயகன். ஒரு சின்ன படம், அது சின்ன பேனர். உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஸ்டோரியாக இருக்கும்போது உங்களுக்கு ஹீரோன்னு ஒரு டம்மியாக வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா தான் பீக்கில் இருக்காங்க. ஹீரோயின் ஷோபா பீக்கில் அவங்க இருக்கும்போது அதில் வந்து இவர் ஹீரோவாக நடிக்கிறார். அகல் விளக்கு. அதில் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமான படம், அது அரசியல் சம்மந்தமான படம். அதில் வந்து ஆர் செல்வராஜ், அன்னக்கிளி டைரக்டர் ஆர் செல்வராஜ் தான் டைரக்டர். அதில் இப்போ இவங்க ஹீரோயின். இவர் வந்து அந்த அரசியல்வாதியாக வருவார். அதில் வந்து உங்களுக்கு இளையராஜாவுடைய அன்னை இருந்தால பாவலர், அதில் ஒரு கச்சேரி பண்ணியிருப்பார். அந்த சினிமாவில் ஒரு காட்சி ஓட்டு கேட்டு வருவாங்கன்னா வெக்கம் கெட்ட கூட்டம்னா ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை போட்டு கிளின்னு கிளிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஏற்பாடு இவருக்காக அவர் வந்து மேடையில் உட்காந்து பாட்டு பாடி இவருக்காக ஆதரவு திரட்டுவார். அரசியல் களத்தில் 2வது படத்தில் இவர் அரசியலுக்கு வந்துட்டாரா, அதாவது அவரை அறியாமல் வர்ற விஷயங்கள் இதெல்லாம். அரசியல்வாதியாக அவர் நடிச்சிருப்பார். இவர் வந்து வாய்ப்புகள் இது பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அந்த படம் வந்து அந்த படத்தில் என்னென்னா இவர் என்ன தான் ஹீரோன்னாலும் கூட அன்றைக்கி வந்து பீக்கில் இருந்தவங்க இவங்க ஷோபா அன்றைக்கி வர்றாங்க அப்படின்னா இவர் கரெக்டாக நிற்கணும். அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாம் ரெடி வந்துடுவாங்க. 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் டிஃபன் சாப்பிடல. டிஃபன் சாப்பிட்றது இருக்கணும் ஐயா, ஹீரோயின் வந்துட்டாங்கன்னா யார் என்னைய பண்ணுறது, முதல்ல சும்மாரு
தண்ணியை குடிச்சு டீ குடிச்சிட்டு சும்மா இருக்கியா, ஹீரோயின் வந்த போன பிறகு நீ சாப்பிட்ணும். சாப்பிட அப்படியே உட்காந்துருக்கார். மத்தியானம் ஆயிடுச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. சார் சாப்பிட்றேன் சார் காலைல. சரியா சாப்பிட்டு சீக்கிரம் அப்படின்னு சாப்பாடு எடுத்து வாயில் இப்படி வைக்க போகிறார். டக்குன்னு பிடிச்சார் ஒருத்தர். ஹீரோயின் வந்தாச்சியா, வாயா. சாப்பாடு காலிலேருந்து கொலைப்பட்டினி. அதாவது ராஜயோகமாக சாப்பிட்ட ஆள், 4-5 ரைஸ் மில் இருக்கிறவர், வசதியான குடும்பம். ஒரு ஹோட்டலில் இங்கே இவங்க நுழைஞ்சாங்கன்னா பரோட்டா, சிக்கன், லொட்டு, லொஸ்கு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டு பழகின ஒருத்தர். ஸ்கூல்லேயே அவருக்கு வந்து பரோட்டா ராஜா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதாவது ஸ்கூலில் என்னென்னா உங்களுக்கு லிமிட்டாக இருக்கும்ல, உங்களுக்கு 2 பூரி தான், அதுக்கு மேலே வராதில்ல. இவர் சமையல்காரனை கரெக்ட் பண்ணி வச்சுருவார். அப்படியே போகும்போது வீசும்போது டக்கு 2 பரோட்டா டக்குன்னு வீசுவார், எடுத்து கடன்னு அடித்து சாப்பிட்டு முடிச்சுடுவார்.